ஏன்னா நம்ம தேசத்துல ஆதீனங்கள் திருமடங்கள் தான் இங்க இருக்கிற அத்தனை கலையும் வளர்த்திருக்கு. நீங்க நிறைய ஆதீனங்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு இறங்கி வரமாட்டாங்க. அது நிறைய விஷயம் நிறைய இருக்கு. ஆனா சாமிஜி நமக்கு நீ தமிழ்நாட்டுல அவங்க முன்னோர்கள் எப்படி எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு ஒரு நாடு வளர்ச்சிக்கு போகணும்னா எது தேவையோ அது இருக்குன்னு நினைப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு கிராமத்துல ஒரு விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி கூப்பிட்டா சாமிஜி அங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த கிராம மக்களுக்கு. எங்க ஊர்ல 3 வருஷம் மழை இல்லைங்க, தென்னமரமெல்லாம் காஞ்சி வச்சு, கிணறு கோட்டையெல்லாம் காஞ்சி வச்சு. சாமிஜி வந்து அறவுரை அந்த ஆசீர்வதிப்புக்குன்னு உட்கார்ந்து முதல் வார்த்தை பேசும்போது ஒரு சொட்டு மழை விழுது. நம்ம பகுதியில் ஆண்டிப்பட்டியில எல்லா தென்னமரம் பட்டு போச்சு. சாமியை வந்து கால் வச்சு அந்த முதல் வார்த்தையில் முதல் சொட்டு கிருஷ்ணர் ஊருக்குள்ள அந்த சப்பரம் போல எழுதுறையாரு உட்கார்ந்துருக்காரு முன்னாடி டிராக்டர்ல. இவரு மேடையில இருந்து பேசுறாரு. நாங்கெல்லாம் அன்னைக்கு கரண்ட் போயிடுச்சு, கிருஷ்ணருக்கு வந்து ஒரு போக்கஸ் கட்டியிருந்தோம். அது மட்டும்தான் விளைச்ச ஊருக்குள்ள. நாங்க எல்லாருமே இருட்டுல மழை அவ்வளவு அடைமழை மாதிரி. அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் வறட்சி இல்லைங்க, ஒரு மரம் கூட பட்டு போகும். சாமி கிட்ட நான் வந்து ஒரு விஷயம் கேட்டேன், இடதுகன் வந்து துடிச்சிட்டே இருக்கு சாமி, அதுக்கு என்னன்னு தெரியல. சாமி சொன்ன பிறகு நம்ம குருமார்கள் நாம் நம்பணும் அப்படின்னு கேட்டார். சாமி சொன்ன வார்த்தைக்கும் நான் சொன்ன வார்த்தைக்கும் அவர் சொன்னாரு, எதா இருந்தாலும் குருமார்கிட்ட ஒப்படைச்சு நான் சில நேரங்களில் ராகு காலத்தையும் கூட பிறக்க போயிருவேன், எனக்கு குரு இருக்காரு பார்த்து பிறகு போயிடும் சாமி சொன்னார். அதனால நமக்கு ஆண்களுக்கு வந்து இடதுகன் துடிக்குது வலதுகன் துடிச்சாது நல்லது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா. கிராமத்துல சாமி வந்து அவ்வளவு ஒரு பெரிய தன்னம்பிக்கை கொடுத்தாரு. இன்னைக்கு என்ன தன்னம்பிக்கை கொடுத்துருக்காருன்னா, இது பாருங்க நிச்சயம் படிக்கும். நான் வாரேன் அவர் சொன்னது நம்ம இந்து முன்னணியோட கோபால்ஜி சொன்ன வார்த்தை மாதிரி, இந்த தேசத்தின் மீதும் மக்கள் மீது பற்று பாசம் இருந்தா போய் வேலை செய், இல்லைன்னு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதனால ஈர்க்கப்பட்டு நாங்களாம் போனோம். இன்னைக்கு அது மாதிரி சாமிஜி அந்த இடத்துல இருந்து நான் வேற இந்த இசை வந்து வளர்த்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நமக்கெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு.